50 10 55 HP உள்ள டிராக்டர் 4 வீல் டிரைவுங்க, சைடு ஷிஃப்ட்டு, டபுள் கிளட்ச் உள்ள வண்டிங்க. இந்த மேஷி ஃபர்குஷன் பவர் அப் 50 HP ரேஞ்சு உள்ள டிராக்டருங்க. 7250 சைடு ஷிஃப்ட் உள்ள கியர் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 பாட்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும். நம்ம சைடில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பாட்டம் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. மாட்டு பண்ணைக்கு தேவையான பால் கறக்கும் இயந்திரம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதில் ரிவர்ஸ் கீர் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற இந்த மிஷின் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பனகருப்பட்டி எதை வச்சு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திப்பிலி, சுக்கு, சீரகம், பிரம்மி, துளசி, சங்குப்பூ, ஏலக்காய், நனகல்லி, பனங்கல்கண்டு, காப்பித்தூள், மிளகு, ஓமம், சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, பீன்ஸு, விதை போடுறதுங்க, கம்பு, மக்காச்சோளம், அதை மாதிரி பார்த்தீங்கன்னா விதை போடுற மிஷின் தான் பார்த்தீங்கன்னா இது. நிலத்தடி நீர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மிஷின் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுங்க. பாருங்க, இப்போ 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு இப்போ மூடி விட்டிங்களா, அதுவே உங்களுக்கு பூரி மாதிரி ஊற்றி வந்துடும். ஒரு ட்ராப் ஆயில் கிடையாது. ஆயில் வேணால் ஆயில் போட்டு எடுத்துக்கலாம், ஆயில் வேண்டாம்னா அப்படியே கூட சுட்டுக்கலாம். தூதுவேலை சூப் இருக்குது, பெரண்டை சூப் இருக்குது, நாவா விதையை வச்சு பார்த்தீங்கன்னா சூப் செஞ்சுருக்காங்க. சிமெண்ட் ஃப்ளோர்னா 5 வருஷம் வரும். டைல்ஸ், மொசைக், மார்பிள், கிரானைட்னா 7 வருஷம் வரும். இந்த கல் எதுக்காகனா பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு, ஆணிக்கால் இவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ரெகுலராக வந்து குளிக்கும் போது இவங்க தேய்ச்சி விடணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். எதுக்காக வந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சி பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க, அக்ரி எக்ஸ்போ. இது பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30, 31, ஜூன் 1 மொத்தம் 3 நாள் பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க. அதில் நாம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டேட் என்றைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த கண்காட்சி வரும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சிகள் பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க. இதோட கரெக்ட் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டு சேலம் ரோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொங்கு திருமண மண்டபம்னு சொல்லியிருக்கோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி நடக்குதுங்க. சரி, உள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்காட்சி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நியூ ஓலன் டிராக்டர் பார்த்தீங்கன்னா நிற்கிதுங்க. 50 10 55 HP உள்ள டிராக்டர் 4 வீல் டிரைவுங்க, சைடு ஷிஃப்ட்டு, டபுள் கிளட்ச் உள்ள வண்டிங்க. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ ஓலனோட ஹார்வெஸ்ட், அதாவது வந்து அசோக் லேலனோட கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வெஸ்ட் ரெடி பண்ணிடுறாங்க. அதாவது மக்காச்சோளம் கட் பண்ணுறது, அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்ட் ரெடி பண்ணிங்க. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்எஃப் டிராக்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. மேஷி ஃபர்குஷன் பவர் அப் 50 HP ரேஞ்சு உள்ள டிராக்டருங்க. 7250 சைடு ஷிஃப்ட் உள்ள கியர் பாக்ஸ். பயிர் செடிகளோட கம்பெனி பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா OAV ஆர்கனைசேஷன் பயோ பிளான்ட் டெக்னாலஜி. பார்த்தீங்கன்னா புதிய ரக மரம் மற்றும் பயிர் செடிகள் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் இவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தனி வீடியோ போடுறாங்க. ரொட்டவேட்டர்ஸ் இருக்குங்க, அதாவது கிருஷ்ணா மோட்டார்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து மல்ச்சருங்க. மல்ச்சர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தூள்தூளாக நறுக்கி பார்த்தீங்கன்னா போடுறதுக்காக அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணி வச்சுருங்க. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லிம்கன். இதுக்கு நட பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர்ஸ் இருக்குங்க, ரொட்டவேட்டர் இருக்குது. இதுக்கு நட பார்த்தீங்கன்னா எம்பி பிலோ பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 பாட்டம் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எம்பி பிலோ. இதில் பார்த்தீங்கன்னா 3 பாட்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும். நம்ம சைடில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பாட்டம் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லிம்கன். பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் இவங்க டீலர் இருக்குங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டால் போட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்தது அப்படின்னா மன்னார் சைடில் வந்து பார்த்தோம்னா மாட்டு பண்ணைக்கு தேவையான பால் கறக்கும் இயந்திரம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, இந்த மாதிரி பண்ணைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் போட்டுக்கலாம். அந்த தீவனம்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிஷின் தான், ஆனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அது என்ன டிஃப்ரெண்ட் நான் கேட்டு தனி வீடியோ போடுறேன். இதுக்காண்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஷின் தான் இருக்குது. இந்த மிஷினுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் நிறைய ரிவர்ஸ் கீர் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சாப்பிங் மாஸ்டர் சொல்லிட்டு பேர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதை மாதிரி கட் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிகேஎம் அக்ரி ஸ்போர்ட்ஸ் சேலம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் வீடர் வச்சுருக்காங்க. கிசான் கிராஃப்ட் லிமிடெட், பிகேஎம் ஏஜென்சி ஆத்தூர். பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. ஹெச்பிலாம் வேறு வேறையாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது தனியாக நான் வீடியோ போட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வெளி சைடில் இருக்கிற ஸ்டாலோட டீட்டெயில்ஸுங்க. அதுக்கடுத்து அப்படியே உள்ளே நம்ம போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தானியங்கு சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா இருக்குது. சொட்டு நீர் பாசனத்துக்கான பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டால்லே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் மொபிடெக் சேலம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற இந்த மிஷின் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா சொல்லியிருக்காங்க.
இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வால்வும் இதெல்லாம் கூட சேர்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா பைசா வருது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வால்வு பார்த்தீங்கன்னா சேம் டைமில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்வான்ஸாக இருக்குங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாறுபடும். பக்கத்தில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஸ்டால் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேன் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களே வச்சுருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு தேவையான மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவலாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை சிஸ்டமேட்டிக் வேணாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்குங்க. இவங்களுடைய கம்பெனி பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீரன் அக்ரோ பார்த்தீங்கன்னா தலைவாசல். அடுத்ததாக இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா பாலக்காடு பனைக்கருப்பட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டால் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா மூலிகை எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ண ஆயுர்வேதிக். ஓகே, இந்த கருப்பட்டியில் இந்த மூலிகை எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த பனகருப்பட்டி எதை வச்சு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திப்பிலி, சுக்கு, சீரகம், பிரம்மி, துளசி, சங்குப்பூ, ஏலக்காய், நனகல்லி, பனங்கல்கண்டு, காப்பித்தூள், மிளகு, ஓமம் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கள் கற்கண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பனவெள்ளத்தில் செய்யப்பட்ட ஒரு கற்கண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சுத்தமான தூய்மையான கற்கண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா 1 kg பார்த்தீங்கன்னா 400 சொல்லியிருக்காங்க. இதோட கேஜி எவ்வளோ ப்ரோ? 400 தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 400 400. இதெல்லாம் டிஸ்கவுண்ட் இப்போ இங்கே வந்து வாங்குறதால டிஸ்கவுண்ட் எதாவது இருக்கா ப்ரோ? மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கேரளாவில் தான் 400 தான். சரி, சப்போஸ் வெளியே போய் வாங்கினோம்னா நம்ம கொரியர் ஆல் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் கொரியரும் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இவங்க கொரியரும் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விகாஸ் ஃபுட்ஸு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடை இருக்குங்க. வேணுன்றவங்க வாங்கியிருக்கோம். ஓகே ப்ரோ. அதுக்கு அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெயம் டைரி மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கறவை இயந்திரம் வச்சுருக்காங்க. பால் கறவை இயந்திரம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதை பற்றி நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஆல்ரெடி நான் நிறையா ஒன் டைம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா நாகா சீட்ஸ் ஃப்ளவர்ஸ் விதைகள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. என்னென்ன விதைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, பீன்ஸு, முலாம்பயம், மணத்தக்காளி, தக்காளி, முருங்கைக்காய், வெள்ளை பூசணி, நீல சுரக்காய், குட்டைப்புடலை, நீலப்புடலை, பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா விதமான விதைகள் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பேக்கிங்லாம் எவ்வளோ? இது எவ்வளோ? 20 ரூபா. ஓகே, இந்த பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் பார்த்திங்கன்னா 20 ரூபா பார்த்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு இந்த விதைகள் வேணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கும் பார்த்திங்கன்னா இந்த விவசாய கண்காட்சி நடக்குது, வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படியே உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீரன் அக்ரோ பண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களே சொந்தமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இவங்க சேல் பண்ணுறாங்க. ராசி நர்சரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சாப் கட்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4 அடி பார்த்தீங்கன்னா ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா டிராக்டர், சின்ன டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இது மாதிரி 4 இது ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிப்பார். இது பார்த்தீங்கன்னா விதை போடுறதுங்க, கம்பு, மக்காச்சோளம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா விதை போடுற மிஷின் தான் பார்த்தீங்கன்னா இது. ஆனால் நடந்து மேன் பவர் வேணும், நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. அல்வா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கேரளாவில் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா இது 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் அரை கிலோ வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 50 ரூபா கம்மி பண்ணி 250 ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. 250 ரூபாய்க்கு அரை கிலோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மற்றும் தேங்காய், மைதா மாவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அல்வா எல்லாமே. அடுத்த ஸ்டாலில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சேர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இதோட சேரோட ப்ரைஸ் இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் இந்த கண்காட்சி வந்து வாங்கினா 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3900 ரூபா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இதே நீங்கள் வெளியே போய் வாங்கினா 4900 ரூபா சொல்லியிருக்காங்க. 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி இங்கே எடுக்கும்போது உங்களுக்கு 1000 ரூபா பார்த்தீங்கன்னா மிச்சமாகுதுங்க. இதோடைய பேர் அவங்க என்ன வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க, ஜீரோ கிராவிட்டின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. கீழே இருக்க ஸ்டால் எவ்வளோதான். எப்படியே மேலே போனோம்னா இருந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் நிலத்தடி நீர் கண்டுபிடித்தல். நிலத்தடி நீர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக வச்சுருக்காங்க. நிலத்தடி நீர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மிஷின் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க ஆல்ரெடி இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எடுத்துருக்காங்கன்றதோட டிஸ்பிளே மூலிமா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா காமாத்தேனி பவுல்ட்ரி வெட் அண்ட் பெட்டு. பண்ணைக்கு தேவையான இந்த ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணைக்கெலாம் தேவையான மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு மருந்து தான்க்கா
மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சு சேல் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாக உங்களுக்கு நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடி அப்படி கீழே என்னென்ன ஸ்டால்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சன் இன்ஸ்டன்ட் ஜெய்சர் இது பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம திறந்து விட்டோன்னே அப்படியே இந்த மிஷின் உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா ஹீட்டாக வருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தண்ணியாக இருக்குது அப்படின்னாலும் எந்த ஒரு தொந்தரவும் வராமல் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி சூடாக தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளோ பென் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான படிக்கிற பசங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அடுத்தபடியே இருக்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் குழந்தைங்களுக்கு பாலில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா 100 ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க ஸ்டால் என்னன்னு பார்த்தோம்னா மல்டி மேக்கர் ஃபேன் நியூ செராமிக் டவோ மாடல், அதாவது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடுற மிஷின் பார்த்தீங்கன்னா கரண்ட் மூலியமாக சுடுறது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி சுடுறான்னு பாருங்கள், லைவாக காமிக்கிறோம். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்க, 2 வாட்டி திருப்பி போடுறீங்க, நல்லா வெந்த பிறகு மூடி விட்டிங்கன்னா போதும். சப்பாத்தி உங்களுக்கு பூரி மாதிரி வந்துடும், எண்ணெய் இல்லாமல். ஏன்னா ஷாக்கு அடிக்கிறது எதுவுமே ஆகாது, சூடு மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சப்பாத்தி, பரோட்டா, தோசை, வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தோசை சுட்டு வச்சுருக்காங்க, சப்பாத்தி சுட்டு வச்சுருக்காங்க, ப்ரெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காலாம் சுட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே இதில் இது கூட இல்லை சீலம் வேறு கிடையாது. சொல்லப்போனால் ஒரு அடுப்பு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுங்க. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டால் வந்து வாங்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசு வாங்கினா 3675 ரூபா வரும், சின்னது வாங்கினா 2675 ரூபா வரும். அதாவது டிஸ்கவுண்ட் போக இவ்வளோ ப்ரைஸ் 675 ரூபா, 1000 ரூபா டிஸ்கவுண்ட் 3675 ரூபா, 3675 ரூபா, 1000 ரூபா டிஸ்கவுண்ட் 2675 ரூபா. வாரண்டி எதனா இருக்குங்களா? 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு, 5 வருஷம் சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இவங்களே பண்ணி தரேன்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. வேணா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணா போதும். நம்பர் சொல்றேன், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 9361122349 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு கூட ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. உங்களுக்கு சேலம், சென்னை இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு. 200 ரூபா மட்டும் அட்வான்ஸ் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் ஆன் பண்ணிக்கலாம், வீட்டுக்கே கொண்டு வந்து டெமோ பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். பாருங்க, இப்போ 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு இப்போ மூடி விட்டிங்களா, அதுவே உங்களுக்கு பூரி மாதிரி உப்பி வந்துடும். ஒரு டிராப் ஆயில் கிடையாது. ஆயில் வேணா ஆயில் போட்டு எடுத்துக்கலாம், ஆயில் வேணாலும் அப்படியே கூட சுட்டுக்கலாம். ஆயில் இல்லாமல் ஓகே. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் சுடலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சூப்பராக வந்துருக்கு, பொசு பொசுன்னு வந்துருக்கு. ஆயிலே இல்லாமல் ஃபுல்கார் நல்லா சூப்பராக இருக்குங்க. அடுத்த இருக்க ஸ்டால் என்ன பார்த்தோம்னா மீனாட்சி ஹோம்மேட் ப்ராடக்ட், யோகோ ஃப்ரீக் ப்ராடக்ட், அதாவது வீட்டிலேயே செய்யப்பட்ட சூப்புங்க. அதாவது பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்புக்கு சொல்கிறீங்கன்னா தூதுவேலை சூப் இருக்குது, பெரண்டை சூப் இருக்குது, நாவா விதையை வச்சு பார்த்தீங்கன்னா சூப் செஞ்சுருக்காங்க, மணத்தக்காளி சூப் இருக்குது, எள்ளுப்பொடி, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வல்லரை சூப் இருக்குது, மணத்தக்காளி, இதில் மட்டும் இல்லாமல் முடக்கத்தான் சூப்பு, முட வாட்டுக்கால் சூப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பொருளாக பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பு செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணோம்னா பார்த்திங்கன்னா சூப்பாக மாதிரி இருக்குது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக் 150 ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த முடக்கத்தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 130 ரூபா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிலே செய்யப்பட்ட ஊறுகாய் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. என்னென்ன ஊறுகாய் பார்த்திங்கன்னா இதுவும் முடக்கத்தான் தொக்கு, இஞ்சி தொக்கு. அடுத்ததாக இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அண்ட் கோ இனிக்கு PVA மாப், அதாவது வீட்டுக்கு தேவையான மாப்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. எதை மாதிரி மாப்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது எப்படி ப்ரோ? இது ப்ரைஸ்லாம் எவ்வளோ? ஒன்று இது 699 ரூபா, 899 ரூபா, 1099 ரூபா, 3 மாடல் இருக்குது. ஓகே, 3 மாடல் இருக்குது. அலுமினியம் வந்து 699 ரூபா, சிங்கிள் பீஸ் மட்டும் வரும். இதே வந்து SS வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம். 2 லாக் இருக்கும், 2 ரோலர் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைலில் ஸ்டீலில் வரும். இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 1099 ரூபா, 200 ரூபா டிஸ்கவுண்ட் போய் 899 ரூபா. இது வந்து 1299 ரூபா, 200 ரூபா டிஸ்கவுண்ட் போய் 1099 ரூபா. கீழே உள்ள வித்து பெருசாக இருக்கும், டபுள் ரோலர் இருக்கும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு த்ரெட் லாக் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ டெமோ பாருங்கள், இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து டெமோ பார்க்கலாம். பிளாஸ்டிக் கவரை பிரிச்சுட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். புதுசுங்கிறதுனால 15 நிமிஷம் ஊற வைக்கணும். எப்போ யூஸ் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு. அது மாதிரி பக்கெட்டில் வந்து நம்ம சோப் ஆயிலோ லிக்விடோ மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரில் 1 டைம் டிப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட்டில் வச்சு தள்ளும் போது வாட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அதே பேக்கில் எடுத்தோம்னா அதே வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு வீடு ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகிறப்ப அழுக்கு தண்ணி நூல் மாதிரி வடியாது, கையில் போடணும்னு அவசியம் கிடையாது. லிவர் கொடுத்துருப்பாங்க. லிவரை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி கண்ணு தெரியாமல் ஃபைன் டஸ்ட்டு, ஹேர், மணல், தூசி, பெட்ஸோட ஹேர்லாம் இருந்துச்சுன்னா வீடெலாம் கூட்டி விட்டு தான் வீடு துடைப்போம். இப்போல்லாம் அப்படி பண்ண அவசியம் இல்லை. சும்மா பின்னாடி இருக்காலே போதும், வீடை கூட்டி பெருக்கி துடைச்ச மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஃபைன் டஸ்ட் சுத்தமாக எடுத்து கொடுத்துரும். இதே கையில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு லிவரை பொழிகிறப்ப சுத்தமாக க்ளீன் ஆயிரும். இதே சின்னது வேணால் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிட்டு கிச்சன் டைல்ஸ், நம்ம பாத்ரூம் டைல்ஸ், சோப்பு, ரப்பு தர, கார் பாடி, கார் கிளாஸ், விண்டோஸ் கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ராச்சஸ் எதுவுமே விடாது. இதிலே டேரெக்டாக பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆசிட் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆசிடு, டோமெக்ஸ், ஹார்பிக்கு என்ன லிக்விட் அப்ளை பண்ணாலும் சரி, ஸ்பாஞ்ச் வந்து டேமேஜ் ஆகாது, ஹீட் ஆகாது, மெல்ட் ஆகாது. சிமெண்ட் ஃப்ளோர்னா 5 வருஷம் வரும். டைல்ஸ், மொசைக், மார்பிள், கிரானைட்னா 7 வருஷம் வரும். கம்பெனி 3 வருஷம் கேரண்டி தருது. 3 வருஷத்தில் ஸ்பாஞ்ச் பிஞ்சு போச்சுன்னா பீஸே மாற்றி கொடுத்துருவோம். கேரண்டி பில் போட்டு கொடுத்துருவேன். இதோட மார்க்கெட் காஸ்ட் 899, 200 டிஸ்கவுண்ட் போக 699, 3 இயர்ஸ் கேரண்டியோட வரும். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9171314888. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே கொரியர் பண்ணி கொடுப்போம். 3 வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம். அடுத்ததாக இருக்க ஸ்டால் பசுமை சோலை அங்காடி, பாண்டியன் அரிசி, பாரம்பரிய விதை திருவிழா எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வச்சுருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா என்னென்ன நெல் வகைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கருடன் சம்பா 1 கிலோ 150 ரூபா, வேணுன்றவங்க வாங்கிட்டு போகலாம். அதாவது நெல்லே பார்த்திங்கன்னா 150 ரூபா சொல்லிட்டு வச்சுருக்காங்க 1 கேஜி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி, புற்றுநோய் வராது, இன்சுலின் சுரக்கும். ஆனால் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. இதோடைய பார்த்திங்கன்னா விதை நெல் காட்டு இனம் 180 நாள் ஆகுமா இது வளர்கிறதுக்கு, இந்த நெல் வளர்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டு பணம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா 160 ரூபா பார்த்திங்கன்னா ப்ரைஸ் போடுங்க. சிவன் சம்பா 120 ரூபா, குதிரைவாளி 120 ரூபா, புங்கார் 120 ரூபா, கருடன் சம்பா 120, வாசனை சீரக சம்பா 120, கருப்பு கவனி 220, மாப்பிள்ளை சம்பா 100 பார்த்திங்கன்னா எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. கருப்பு கவனி அவுல் பார்த்திங்கன்னா 100 ரூபா ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபான்ற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவது வேணும்னு நினச்சின்னா இதில் இருக்க நம்பரை பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்க. பாண்டியன் அரிசி, பாரம்பரிய அரிசிகளுக்கு பாண்டியன் அரிசின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வாங்கி பயனடையலாம். அடுத்த இருக்க ஸ்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கனிஷ்கா ஆர்கானிக் ப்ரைவேட் லிமிடெட். பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. என்னென்ன மருந்து பார்த்தீங்கன்னா இயற்கை யூரியா, பூச்சி விரட்டி, பஞ்சகாவியா. ப்ராடக்ட் பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறாங்க, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா வேத ஹெர்பல் கேர். பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் செய்யப்பட்ட மருந்துகள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா வறுமை வலி நிவாரண தைலம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்றாய ஷாம்பு வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேதா வேம்பு பருப்பொடி பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கிறதுக்காக பருப்பொடி வச்சுருக்காங்க. கரிமக்குயில் ஹேர்பல் டீ பார்த்தீங்கன்னா டீ போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தூள் வச்சுருக்காங்க. பருத்தி பால் பார்த்தீங்கன்னா தூளாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அல்சர் கில்லர், அல்சர் வராமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக ஒரு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் செய்யப்பட்ட மருந்துகள் வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு டப்பா? 100 ரூபா பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பால் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம், இன்னும் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சப்போஸ் இது உங்களுக்கு யாரும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கண்காட்சி பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க. சப்போஸ் இந்த வீடியோ பாருங்கள், யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்த இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா கேகே மசாலா கோபி மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க. அது என்ன ஸ்டால் பார்த்தீங்கன்னா தைலங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே செய்யப்பட்ட தைலம். இது பார்த்தீங்கன்னா தலைவலிக்காக பார்த்தீங்கன்னா இந்த தைலத்தை இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு டப்பா எவ்வளோ? 150 ரூபாங்களா? 150 ரூபா. இப்போ இங்கே தான் எடுத்தால் டிஸ்கவுண்ட் எதாவது இருக்குங்களா? இது வந்து சொசைட்டிலேருந்து டேரக்ட் சேல் வரோம். நாங்கள் வந்து கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கோம். இந்த தைலம் வந்து ஒரிஜினல் தைலம், இயற்கை முறையில் இயற்கையாகவே செஞ்சுருக்கோம். அதனால உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்து தலைவலி, ஜலதோஷம், மூக்கடைப்பு, சளி, இருமல், காய்ச்சல், தும்மல், வைரஸ் இந்த தைலம் யூக்கலிப்டஸ் தைலம் இது. இதை டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி போட்டு ஆவி பிடிக்கலாம், சுடுதண்ணியில் குளிச்சுக்கலாம். சளி மழை காலத்துலலாம் ரொம்ப உதவிங்க இது. அதே மாதிரி இந்த தைலம்னா இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, கைகால் வலி, நாள்பட்ட வலி, தசப்படிப்பு, சுளுக்கு, எலும்பு முறிவு, தேய்மானம், வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சி விட்டால் போதும், 15 நிமிஷத்தில் வலி குறையும். உட்காந்து இருக்க முடியல, வயசானவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஆமாங்க, இது இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கல் எதுக்காகனா பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு, ஆணிக்கால் இவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ரெகுலராக வந்து குளிக்கும்போது இவங்க தேய்ச்சி விடணும்.
இந்த கிராக்காக இருக்குல்ல, அந்த கிராக் அந்த இதெல்லாம் போயிடும், பித்த வெடிப்புலாம் போயிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா ஓகே. இப்போ இந்த கல் வந்து எங்கிருந்து தயாரிக்கப்படுறது? இது வந்து ராஜஸ்தானில் விளையக்கூடிய கல். இது பீமிக்ஸ் ஸ்டோன் சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்டோன் உங்களுக்கு தேவைப்பட்டால், இந்த தைலம் தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்ருவேன். அதாவது 9965999199. மசாலா வேணாலும் வாங்கிக்கலாம், தைலம் வேணாலும் வாங்கிக்கலாம், கல் வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்த இருக்க ஸ்டாலுக்கு பார்த்தீங்கன்னா பகாடி ஆதிவாசி ஹாமர் ஜீவன் ஆயுர்வேதிக் ஜாடிபுட்டி அஷாட். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நாட்டு முறையில் செய்யப்பட்ட மருந்துகள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இது பேர் என்னன்னா கடக்கா. இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? கேஸ் வாயுவுக்கு ரெடி. இப்போ இது எப்படி சாப்பிட்ணும்? இதோட பவுடர் இது இப்படி சாப்பிட முடியாது. இது பவுடர் பண்ணணும். இது பவுடர் பண்ணி அதோட செப்பரேட்டாக இருக்குது. அது நைட்டில் சோறு சாப்பிட்டு தூங்குற டைமில் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சாப்பிடும்போது நம்ம வாயு தொல்லை, கேஸ், இந்த மோஷன் ஃப்ரீயாக இருக்கும், யூரின் ஃப்ரீயாக இருக்கும். இது அது சுத்தமாக வரும். ஓகே. இதுனா இது வெயிட் லாஸ்க்கு, மதன் மாஸ் உடம்பு கம்மி பண்ணுறதுக்கு, உடம்பு நீர சக்தி, கெட்ட நீர், கெட்ட கொழுப்புக்கு, உடம்பு வயிற்று குறைக்கிறது. ஓகேங்கண்ணா. அது பூனைக்காலி விதை சொன்னால் கொஞ்சம் உள் சக்திக்கு, ஆனே பலம் பூனைக்கால் விதை சொல்லுவாங்க. அது தேன்காய் சுகருக்கு தேன்காய் சுகருக்கு. ஓகே. சில பேருக்கு பிளட் சுகர் இருக்கும், சில பேர் யூரின் சுகர் இருக்கும். அது ரெண்டுமே அதில் கேட்கும். அப்புறமா இதில் சத்தவாரி, நிலவரி, பன்னீர் பூ. அது நோட்டீஸ் மாமா, அது நோட்டீஸ் தான். பன்னீர் பூவில் கேள்விப்படுவாங்க சில பேர். பன்னீர் பூ சொன்னால் சுகரோட இதுதான். தேனுக்காய் பன்னீர் பூ கலந்து சாப்பிடணும். அது நல்லிக்காய், நாட்டு நெல்லில் தான் பெரிய நெல்லிக்காய். இந்த 4 ஐட்டம் கலந்து தான் சுகர் கூட கிளியர் ஆகுறது. அப்புறமா இது மதுரம்பட்டையில் கிளிப்பட்டுக்கு ஹார்ட் பிளட். ஆமாம்மா. மருதம்பட்டை. இதான் மருதம்பட்டை. ஹார்ட் ப்ராப்ளம். ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் வாங்கணும்னா நம்பர் எதனா சொல்லுங்கண்ணா. நம்பர் வந்து இருக்குது. ஓகே. சப்போஸ் இதில் இருக்க உங்களுக்கு எதனா நாட்டு முறையில் சீக்கிரம் மருந்துகள் எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா 9087281668 பார்த்தீங்கன்னா இவங்க. சப்போஸ் உங்களுக்கு கொரியர் மூலிமா வேணா கூட இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கொரியர் மூலிமா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள்லாம் அனுப்பிவிட்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா இதான் கடைசியாக இருக்க ஸ்டாலு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்டால் முடிஞ்சிச்சிங்க. கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி. இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 30, 31 ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி நடக்குது. சப்போஸ் இந்த கண்காட்சி நீங்கள் யாரா வரும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்காட்சி நடக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பார்த்தீங்கன்னா தலைவாசலில் நடக்குது. தலைவாசலில் பார்த்தீங்கன்னா சேலம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொங்கு திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி நடக்குது. சப்போஸ் நீங்கள் யாராவது வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.